அதே தேனியிலே உயிரெடுத்தான். அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய உங்க வீட்டு பிள்ளை வயிற்று பிறப்புக்காக வந்திருக்கோம். அம்மனை பிடித்து இருக்கும்போது கோயிந்தா மட்டும் சொன்னா போதும். ஐயோ பாருங்க அப்படின்னு தயவுசெய்து யாரும் பேசாதீங்க. வாயிலான ஒரு வாய் பழிச்சிடும். அதனால எல்லாரும் கோவிந்தால் மட்டும் சொன்னாலே போதும். அது அம்மனுடைய வழிபாடு நிறைய உண்டு. அதனால அவங்க பயங்கர சூழ்நிலை தண்ணி கூட வச்சு எழுப்பி உட்காருங்க. ஆகாஷ் ஆகாஷ் தம்பி பாரதத்துல இந்த நாடகமும் கீர்த்தகர் சம்பாரண நாடகமும் ஆடக்கூடாத நாடகம் சொல்லுவாங்க. அந்த அம்மனை அந்த அம்மனை பெருமைப்படுத்தி ஆடினா அது அழகு வரும். அந்த அம்மனை இழிவுபடுத்தி ஆடுபடிய நாடகம் ஆடுவது மிக கொடுமையான வேலை. ஆனா இந்த ஒரு தன் வயது இருக்கு, இந்த ஒரு தன் வயது நாம் கிடைக்கணும்ல, கிடைப்பதற்காக இப்பேற்பட்ட கொடுமையான வேலையெல்லாம் செய்கிறேம்மா. சரி பிள்ளைய கல்யாணம் முடிந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் வீட்டுக்கு வருவாங்க சொல்லுவாங்க. ஆமா, ஆனாலும் உங்களை எல்லாம் நாங்கள் சந்தோஷப்படுத்தணும், அம்மனுடைய புகழ் பாடணும், ஆட வேண்டும் அப்படின்னு நாங்கள் நாடகம் தாயே. இந்த நாடகம் ஏன் கொடுமையான நாடகம் சொல்றோம், இதோ இருக்கக்கூடியான ராயனூரை சார்ந்த ராமச்சந்திர கவிராயர் சொல்லுங்க ஐயா அவர்கள் அம்மனை பற்றி இந்த நாடகத்தை எழுதும்போது பாடி என்றும் கோடி என்றும் அவள் என்றும் இவள் என்றும் ஒரு மேலே எழுதிட்டாரு. எழுத உடனே 8வது நாள்ல அந்த ஐயாவுக்கு நாட்டிலே வஜ்ரகண்டா பூடு. வஜ்ரகண்டா பூனா நம்ம குப்பமேட்டில் நோண்டா இருக்கும், நல்லா வெள்ளையா இருக்கும், நல்லா 3 இன்ச்சு அளவுல இருக்கும். ஆமாங்க, அப்பேற்பட்ட வஜ்ரகண்டா பூடு நாட்டில் சூடாட்டாலே சாப்பிட முடியாது. அப்பேற்பட்ட வஜ்ரகண்டா பூடு உடனே மிகவும் கஷ்டப்பட்டாராம், அவதிப்பட்டாராம். ஒரு புகழை பாட வேண்டும், என் வயிற்று பிழைப்பதற்காக இந்த நாடகத்தை எழுதுனேன், எனக்கு ஏன் அந்த சோதனை அப்படின்னு கிட்டத்தட்ட 60 நாள் கஷ்டப்பட்டார். கஷ்டப்படும் போது ஒரு நாள் இரவு கனவுல அந்த அம்மா வந்து பாருங்க, இந்த நாடகத்தில் எழுதி என்னுடைய சேலையை என்னோட கீழ் உரிமை போல் நீத்து படித்து எழுதியே உனக்கு நான் சோதனை செய்ய வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் இந்த சோதனை காட்டின தவிர மீது எனக்கு இஷ்டம். எனக்கு வருந்தியதால் நீ என்ன செய்யறனா 3 நாளுக்குள்ள நான் சந்தோஷப்படும்படி நாடகத்தை எழுதினா நாட்டிலே தள்ளிய வச்சிருந்த குழு அது நீங்கி சுகமாக அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராமச்சந்திர கவிராயர் என்ன செய்தாரு, அம்மன் கல்யாணம் இவளுக்கு தான் அம்மன் கல்யாணம் என்ற நாடகத்தை எழுதி அந்த அரங்கேற்றது. நாட்டிலே இருந்த வச்சிருந்த பூ நீங்கி அவர் சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தார். அது மட்டும் கிடையாது, அருகாமல் இருக்கின்ற மரக்கான கிராமம், மரக்கான கிராமத்தில் 22 நைட் நாடகம் வைப்பாங்க. ஆமா, 1965 இது நடந்த கதை. 1965 நாங்க பாரத பூத்து நடக்கும்போது அத பாதிரியை சேர்ந்த பாதிரியை சார்ந்த வாசுதேவன் சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அங்க இந்த குச்சார வேடமணிந்து ஆடிக்கொண்டே வந்தார். ஆடிக்கொண்டு வரும்பொழுது அந்த அம்மனுடைய துயில் உருவதற்கு அந்த அம்மன் சேலையை தொட்டார். தொட்ட உடனே அங்கே ரத்தம் தாயே. ஏன்னா லட்சோப ஜனங்கள் உட்கார்ந்து பார்த்தாங்க, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எப்பேற்பட்ட ஆர்த்திக்கா இருந்தா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா அந்த அம்மாவுடைய சாபத்திற்கு ஆனா எப்பேற்பட்டவரும் மன்னக்க வேண்டிதான். அதனால உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை ஆட்கொண்டு இந்த ஒரு தான் வயசுக்காக இந்த பேருத்துமடியான வார்த்தையை தாங்கிக்கணும். இந்த நாடகக்காருக்கு வந்த சோதனை பார்த்தீங்கன்னாமா, நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு தாமதமானாலும் கூட்டி பேசினாலும் என்ன 50 தூரம் பேசினாலும் நாங்கள் ஏற்றுக்கணும்.
இது என்னுடன் போகாது. நான் இந்த கூத்து மூலியமா காசு 10 ரூபா சம்பாரிச்சனா என்ன நம்பி 3 ஜீவன் வீட்டுல இருந்து கணவர் வருவாரு, காசு கொண்டு வருவாரு, நம்ம கஷ்டத்தை போய்க்கலாம். அப்படி என்று இதை ஏற்று எங்க பாத்துக்கிறேன். அப்படி என்று இருப்பாங்க. அம்மா நான் என்ன சொல்றேன், நான் அந்த அம்மனை துயில் பிடித்து இருக்கும்பொழுது வீட்டு பிள்ளையா நினைக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா தான் சொல்லணும். குறையெல்லாம் நீங்க விட்டோம். அவனை விடுத்து நீங்க ஐயோ பாவி, என் தாய் திரௌபதி எப்படி சிகைப்பிடித்து இருக்கிறானே, வீல் பிடித்து கலைகிறானே, அப்படி என்று ஐயோ பாவி நினைச்சுன்னா உங்க 1000 பேர்ல ஒருவர் சொல்லி எங்களை பழிச்சிடும். அந்த தோஷம் எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும். ஆமாங்க. இது நாடகமாக மட்டும் நீங்க மனதில் நினைத்து கொண்டு நான் அம்மனை சிகைப்பிடித்து இருக்கும்போது கோவிந்தா கோவிந்தா என்று கத்தினா எனக்கும் அந்த பாவம் வராது, உங்களுக்கும் அந்த கவலை எல்லாம் நீங்க விட்டோம். அதனால அந்த அம்மனை சிறைப்பிடிக்கும் போது கோவிந்தா கோவிந்தா என்று வானளவுக்கு அதுவே போதும். சரிங்க. கோவிந்தா 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 ஒவ்வொரு தாய்மார் காலையிலேயே என்னால் விழ முடியாது, நேரமாகிடும். அதனால ஒட்டுமொத்தமாக உங்க காலையில விழுகிறேன் அம்மா. அங்கிருந்து நீங்க நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் செய்தா அதுவே எனக்கு கோடி பண்ணு. போய்தா அம்மாவை அழைத்து வா, அம்மாவை அழைத்து விட்டு வா. ஓடு 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 ஓடு. அம்மனை வந்துட்டியா? ஏங்க இதான் விட்டுங்க பாரு அம்மா. என்ன சொன்னீங்க? அம்மா எடுத்து சொன்ன. எங்க அம்மா எடுத்தாடானே. நான் யாரும் அம்மா எடுத்தா இருப்பா. எங்க அம்மா எடுத்தா சொன்னா. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க முதல்ல? அம்மா எடுத்தா கொண்டு. அதனால அம்மா எடுத்தா. அம்மா அழைக்கிறேன். ஆமா அவங்க கெதி என்ன கெதியோ அவங்க கெதினா போதும், நம்ம என்ன கெதியா போவோம். இவனே சொல்லுவாங்க என் மகையாருக்கே என்ன புத்தி இருக்கிறானே பொட்ட காலையில தாடியா போயிட்டேமா. அம்மா அம்மனை அழைக்கணும். கொண்டாடா அப்படியே முதல்ல எடுத்த உடனே
அதனால மரியாதையா அதெல்லாம் மரியாதைக்கு மரியாதை கிடைக்கணும். அதான் பாருங்க. நான் மதனி மதனின்னு கூப்பிட்ட உடனே அப்படின்னு கொடுத்த உடனே ஓ மைத்துனா 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 மரியாதை மரியாதைக்கு மரியாதை சாப்பா முதல்ல மரியாதை கொடுத்தா ஆமா மரியாதை ஆமா முதல்ல நட்டி கொடுத்தா ஆமா அந்த நட்டி திருப்பி எடுத்து என்ன செய்யணும் ஞாபகம் இருக்கணும் கூப்பிட்டு பாரு திரௌபதா 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 அவ்வளவு ஜாங்கிரி அவ்வளவு இருமா பெயர் சொல்லு மைத்துன்னு பெயர் சொல்லு சொல்லு சொல்ல கூடாது நீங்க ஊர்லாமா நீங்க என்ன
கூப்பிட்டாங்களே. அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு தெரியாத. ராஜா ராஜாக்கள் சொன்ன தமிழ்ல ஒரு பெண்ணு வரணும் சொன்னீங்களே, அங்க என்ன நடந்தது? எதுக்காக கூப்பிடுறீங்க? அதுதான் பச்சை பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. படியாத கல்யாணம் பண்ணலாம். ஆமா, இந்த அண்ணனுக்கு தம்பிக்கு அறிவே கிடையாது. புத்தியாத பசங்க, புத்தி உள்ள பொண்ணு கல்யாணம் பண்ணதால இந்த கேள்வி கேள்வி. சரி, கேட்கறது நியாயம், மரியாதை மரியாதை சொல்லுவோம். மாமா இருக்காரு, மாமா மாமா மசமுக்கு அவர் தம்பி மாமா வச்சு கூடாடி அண்ணன் தோத்துட்டாரு அதனால பொண்ணே பணம் வச்சு தோத்து அதனால தோத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி பரியாஜா ராஜாக்கள் முன்னாடி அவர் அவர் முட்டு வைத்து தன்னை வைத்து தோன்றார்களா, தன்னை வைத்து தோன்றவர்கள் அவர் தன்னை வைத்து தோன்றவர்கள் எப்படி என்னை வைத்து ஆட்டத்தில் விளையாட முடியும்? அங்க என்ன நடந்தது? அது விளக்கமா சொல்லுங்க. Udah itu sah.